மிதுன ராசிக்காரர்களே, இதை கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இதை இப்ப பாக்குறீங்கன்னா இது சரியான நேரத்துல வந்த ஒரு செய்கைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்லை, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்லை. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலைங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கையை உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஆசையை நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் செய்கைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்களுடைய பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனா மாத்திருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்கங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க, அதே நேரத்துல கோபக்காரவங்களும் இவங்க இருப்பாங்க. இவங்க நட்பு முக்கியத்துவம் தருவாங்க, அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்கங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க. இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையா மிதுன ராசிக்காரங்களுக்கானதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்களை, நட்சத்திர பலன்கள், பரிகாரங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போற குறிப்பாக இருக்க போகுதுங்க. சனீஸ்வர பகவான் தொழில், உத்தியோகம், வருமானம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், கல்வி இவற்றில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் விரிவா தெரிஞ்சுக்க போறோம்ங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காம போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. முதல் ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குமுங்க. நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. புத்தி சாதுரியத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. நுண்ணறிவும் இருக்கு, பேச்சு சாதுரியமும் உங்ககிட்ட இருக்குதுங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. எந்தெந்த விஷயத்தை செய்யறதுக்கும் எப்படி வேணும்னா வேலை பார்க்கலாம்ங்கிறது உங்களுக்கு தாங்க தெரியும். எதை செஞ்சாலும் கரெக்டா அதற்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. பழிப்பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்கறதுல இவங்க தான் முன்னணியா இருக்காங்க. நேர்பாதையில செல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்க இருக்கிறீங்க. கையில காசு தங்கவே மாட்டேங்குது, கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இப்படி ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை. தரிகட்டு ஒரு வாகன வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்குதுங்க. எப்பதான் இது நம்ம கண்ட்ரோல்ல வருமோ தெரியலையே. நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு செய்து, நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது. ஒதுங்கி நின்னா வம்பிழுத்து சண்டை வர வச்சிருது. எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே, நஷ்டங்கள் வருதே. ஏன் கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்க? தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இது மிதுன ராசியினுடைய கரண்ட் சிச்சுவேஷனா இருக்குதுங்க. இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும்? அந்த அளவுக்கு தரிகட்டு ஓடின உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துறாங்கங்க. வேண்டா சாமி, அந்த பக்கம் போகாத, பாதிப்பு வருதுன்னு. அதுவும் யார் உங்களை வீழ்த்து நினைச்சாங்களோ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 138 நாட்கள்
பயிற்சியில சனி பயிற்சியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே பயமுள்ள வருது இல்லைங்க? நீங்க பயப்படவே வேண்டாமுங்க. இந்த சனியோட பெயர்ச்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை காட்ட போகுதுங்க. உங்களுக்கு மகா பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. அடுத்த 138 நாட்கள் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்க வளமெல்லாம் பெருக போகுதுங்க. தொழில் ரீதியா தடைப்பட்ட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லபடியா நடக்க போகுதுங்க. மீனராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசியில இனி வரக்கூடிய நாட்கள் வக்கர பயிற்சியாக போறாருங்க. என்னங்க, பின்னோக்கி நகர போறாருங்க. இந்த நாட்கள், இந்த 138 நாட்கள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீனராசியில நேரடியா மாறுவாருங்க. இந்த சனி பகவானுடைய மாற்றங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போகுதுங்க. அந்த வகையில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டமா இருக்க போகுதுங்க. நீங்க செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குதுங்க. நிதிநிலை வலுவாக இருக்குதுங்க. பணவரவு அதிகமாக போகுதுங்க. நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. வணிக ரீதியில தொழில் ரீதியில நல்ல வலுவா இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்குதுங்க. எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க, இல்ல விலகி ஓடி போவாங்கங்க. ஆளுங்கட்சிகிட்ட இருந்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கிடைக்குமுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. தைரியம் அதிகரிக்குமுங்க. உயர் அதிகாரங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்கங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குதுங்க. கல்வியில வெற்றி பெற போறீங்க. சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளா அடுக்கடுக்கா நடக்க போறாருங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிய போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. புதிய வாய்ப்புகள், தொழில் விருத்தி போன்ற பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. சனீஸ்வர பகவான் அருளை முழுமையாக பெற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த முருகனோட பெயரை எழுதுங்க. தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சிருமுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிகள். எந்த செயலையும் திட்டமிட்டு நேர்மறையா செய்யக்கூடியவங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல கடன் மற்றும் மனக்கவலைகளால இவங்க பாதிக்கப்படுறாங்க. தற்போதுள்ள சூழ்நிலையில தெய்வத்தின் மீதான நம்பிக்கையே குறையும் நிலை வந்துருச்சுங்க. ஆனா சனீஸ்வர பகவான் அடுத்த 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போறாருங்க. சனீஸ்வர பகவான் பயிற்சியால மிதுன ராசிக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்குதுங்க. இது ஒரு பொற்காலமா இருக்குமுங்க. பயணங்கள் மூலமா நன்மைகள், நிதிநிலை வலுப்பெறுமுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வருமுங்க. எதிரிகள் தீங்கு செய்ய முடியாதுங்க. அரசியல் துறையில் ஆதரவு பெருகுமுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. தைரியம் கூடுமுங்க. குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. கல்வியில வெற்றி ஏற்படுமுங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க. சனீஸ்வர பகவான் அருளால தடைப்பட்ட வேலைகள் முடிவடையுமுங்க. மூதாதையர் சொத்து பிரச்சனைகள் தீருமுங்க. மனைவி வழியில ஆதரவு பெருக போகுதுங்க. அரைகுறையா நின்று வீடு கட்டும் வேலை முடிய போகுதுங்க. வங்கி கடன் கிடைக்குமுங்க. பேசாம இருந்த உறவுகள் உங்ககிட்ட பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. உடல் உபாதைகள் மறையுமுங்க. தூக்கமின்மை நீங்குங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று புத்துணர்ச்சி பெறுவீங்க. வழக்குகள் சாதகமாக மாறுமுங்க. இழந்த பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம், சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாய் இருக்குமுங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அலுவலகத்துல நிர்வாக திறமை வெளிப்படுமுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குதுங்க. கன்னி பெண்களுக்கு காதல் குழப்பம் தீருமுங்க. உயர்கல்வியில வெற்றி, திருமண தடைகள் எல்லாம் நீங்க போகக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. வகுப்பறையில நல்ல பெயர் கிடைக்குமுங்க. பொது தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்குமுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குமுங்க. முடங்கிய தொழில் முன்னேறுமுங்க. போட்டிகளை முறியடிப்பீங்க. பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க. வியாபார நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. வேலையில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குமுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முக்கியமான ஆவணங்களை கவனமா கையாளணுமுங்க. திடீர் இடமாற்றம் சாதகமாக அமையும். புதிய சலுகைகள், சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாம் அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, தொழில் மற்றும் வேலையில கவனமா இருக்கணுமுங்க. அகலக்கால் வைக்காம பொறுமையோடு செயல்படணுமுங்க. இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சேமிக்க தொடங்குங்க. மனைவி மற்றும் கணவர் வகையில உங்களுக்கு ஆதரவு பெருகுமுங்க. சமுதாயத்துல செல்வாக்கு உயருமுங்க. தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க. மாணவர்கள் தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவீங்க. வியாபாரம் பெருக போகுதுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. சுப செலவுகள் அதிகமாகுமுங்க. கடன் வாங்கினா கூட அடைக்க முடியுமுங்க. பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையுமுங்க. புதிய உறவுகள் வந்து
சேருமுங்க. சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்குமுங்க. புதிய வாகனம் வாங்குவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. கர்ப்பப்பை கோளாறு அறுவை சிகிச்சை வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை நீங்குமுங்க. வியாபாரத்துல விருத்தி ஏற்படுமுங்க. நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குமுங்க. பரிசு மற்றும் பாராட்டு உங்களுக்கு கிடைக்குமுங்க. அறிவியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போகுதுங்க. பொது காரியங்கள்ல பங்களிப்பு செஞ்சீங்கன்னா விமர்சனங்களை உங்களால தடுக்க முடியுமுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3வது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுன ராசி. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம். இவங்க எல்லாருமே நம்மளுடைய மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க. புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம் இவங்க எல்லாருமே நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்கங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்கங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. எதிலும் நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமுடைய மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துல பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுதுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாமுங்க. மன திருப்தியோட செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்குமுங்க. கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்கள் கிட்ட மதிப்பு கூடும், பாராட்டு கிடைக்குமுங்க. உற்சாகத்தோட நீங்க இருப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க. புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்குமுங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் சூழ்நிலை வருமுங்க. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடலாமுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெற போறீங்க. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில கவனம் தேவைங்க. இந்த காலகட்டத்துல அடுத்ததா நம்முடைய மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்மளுடைய மிதுன ராசியில இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதம்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையா நடக்குமுங்க. நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியா நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுல பிறக்குமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்கங்க. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமுங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாமுங்க. ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதனோட பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவாருங்க. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய மிதுனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1 2 3ஆம் பாதங்கள்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதம் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையுமுங்க. சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுல தாமதம் ஏற்படுமுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி. இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. புதன்கிழமைகள்ல நவகிரகத்துல புதனை தீபம் ஏத்தி வாங்கணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருமுங்க. உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க செய்த பாவியங்கள்
பாவங்கள் நிச்சயமா குறையுமுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவி செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இப்ப வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்ப இருந்து பழைய பயங்கள் பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துடணுமுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுமுங்க, உங்க பாதை மாறுமுங்க, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குங்க. நேரம் தாமதமாகலாம், ஆனால் நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருங்க. மிதுன ராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க, இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.